ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு காமர்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பாங்க. இதிலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். ஸோ டோட்டல் மார்க் 90 மார்க். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி, 5 மார்க்கு எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் கம்பல்சரி. நீங்கள் வந்து 7 2 மார்க் வந்து அட்டன் பண்ணணும். டோட்டல் மார்க் 14. அதிகாரம் என்பதன் பொருள் தருக. மூலதன சந்தையின் விலை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பண்டம் பொருள் வரைக. இந்திய பொருளாதார கொள்கை, அதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கையின் கிளைகள். ஏதேனும் 2 அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களின் பெயர்கள். ஊக்க பங்குகள் என்றால் என்ன? முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? செயலாளர் என்பவர் யார்? நிறும தொழில் முனைவோர் போன்று செயல்படுபவர் யார்? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் 7 × 3 21. இதில் வந்து 14 கொஷின் வந்து கம்பல்சரி. குறிப்பு வரைக. ஒழுங்கமைத்தல், பணி அமர்த்துதல். 2ஆம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. சந்தையின் என்னென்ன பொருட்கள் சந்தையிட முடியும் என்பதை தெரிவிக்கவும். நுகர்வோரின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. எழுந்திரு இந்தியா என்றால் என்ன? பங்குகளை முனைவதில் வெளியிடல் என்பது குறித்து நீர் அறிவது யாது? எப்பொழுது மாற்று இயக்குநர்களை நியமிக்கலாம்? சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன? வேட்டையாடுதல் என்றால் என்ன? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 5 35. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த 5 மார்க்கு நல்லா படிச்சுட்டு போயிருங்க. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. பல வகையான நிறும கூட்டங்களை விளக்குக. நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தின் பங்கினை விளக்குக. பொருளாதார அடிப்படையில் சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? நுகர்வோரின் கடமைகளை விளக்குக. பங்குகளுக்கும் கடனீடு பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடு. நிதிச்சந்தையின் பங்கினை விவரிக்கவும். ஆட்சேர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. வியாபாரத்தின் பரந்த சூழல் பற்றி விவரி. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்களை விளக்கு. பணசந்தையின் சிறப்பியல்புகளை விவரி. மனிதவள மேலாண்மையின் செயல்பணிகளை விளக்குக. பங்கு சந்தை பொருட்கள் பரிமாற்றம் வேறுபாடு காண்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.